காத்து இறங்குகின்ற காட்சி. அரோகரா. சுவிட்சர்லாந்து நாட்டிலே சூரிச் மாநகரிலே டூர்டன் என்கின்ற கிராமத்திலே கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காதேவி அம்பாள் ஆலயத்திலே இன்றைய தினம் 19ஆம் தேதி 7ஆம் மாசம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை விசுவாவசு வருடம். எங்களுடைய பஞ்சாங்கங்களிலே உள்ள 60 வருடங்களிலே இந்த விசுவாவசு என்கின்ற பெயருடைய வருடத்திலே இந்த மகோத்சவம் இங்கே ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று 9வது நாள். ஊர் கூடி தேர் இழுத்தல். எல்லா ஊர் மக்களும், ஒரு குறிச்சி மக்கள் என்று இல்லாமல் பல ஊர் மக்களும் சேர்ந்து தேர் இழுத்தல் என்பதனைத்தான் ஊர் கூடி தேர் இழுத்தல் என்று முதுமொழி இங்கே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆன்றோர்களாலே வகுத்து. நாம் எல்லோரும் இந்த எம்பெருமாட்டியினுடைய இந்த ஆதிபராசக்தியினுடைய திருத்தேரினை ஒருபுறம் ஆண்களும் மறுபுறம் பெண்களுமாக இங்கே இழுத்து வருகின்ற பூமாரி சொலிந்து மாலை சூட்டுகின்றதாகி அந்த வழிபாடு அம்பாளுக்கு நடைபெறுகின்றது. இதனை கந்தர்வர் உற்சவம் என்று சொல்வார்கள்.
முன்பு கூறிய இந்த கற்பூர சட்டியானது உங்களுக்கு தெரிந்த பாடல் கற்பூர நாயகியே கனகவல்லி என்ற பாடல். ஆகவேதான் எம்பெருமாட்டிக்கு கற்பூர தீபாராதனை கற்பூர சட்டி ஏந்துகின்ற ஒரு வழிபாட்டு முறை எங்களிடையே தொன்று தொட்டு இருந்து வருகின்றது. அத்தோடு இறைவன் ஜோதி வடிவானவன், ஒளி வடிவானவன். அதற்காகத்தான் நாம் இந்த தீபாராதனைகள் எல்லாம் ஆலயத்திலே செய்வது, திரை நீங்குகின்ற போது தீபாராதனை செய்வது, இப்படியான வழிபாடுகள் எல்லாம் ஒளி வடிவான இறைவன் இருளை நீக்கி எமக்கு ஒளியை தருவான் என்பது இந்த அடிப்படையான கருத்து. ஆகவே இந்த இறைவனை, இறைவியை நாம் இந்த கற்பூர சட்டி, கற்பூரம் ஏந்தி இங்கே பெண்கள் அந்த தீபாராதனை செய்து வருகின்ற காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டிலே சூரிச் மாநகரிலே டூர்டன் என்கின்ற கிராமத்திலே கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா தேவி அம்பாள் ஆலயத்தினுடைய விசுவாவசு, அதாவது 60 வருடங்களிலே ஒரு வருடம், அந்த விசுவாவசு வருடத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் 9வது நாள் இங்கே தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலேதான் எம்பெருமாட்டி விநாயக பெருமான் முன்னே செல்ல, அம்பாள் துர்க்கி அம்பாள் நடுவிலே தேரிலே வர, அதன் பின்னாலே முருகப்பெருமான் வீதியுலா வர இருக்கின்ற காட்சி இடம்பெற உள்ளது. ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, ஆரார் வந்தார் அமரல் குலாத்தில் அணி உடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகன் ரவி இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாம் திசை அனைத்தும் நிறைந்து. ஆகவேதான் தேரார் வீதியில் எல்லாம் தேவர்கள் எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இங்கே தேவர்கள் வந்து நிற்பார்கள் என்று எங்களுடைய சேந்தனார் தன்னுடைய திருப்பல்லாண்டிலே எமக்கு தந்திருக்கின்றார். ஆகவேதான் தேரார் வீதியில் தேவர் குழாம் திசையணித்து நிறைந்து ஆறுமுகப் பெருமானை பார்க்கின்றீர்கள். முருகப்பெருமான் எமக்கு பார்வைக்கு இடப்புறமாக வள்ளி, வலப்புறமாக தெய்வயானை, நடுவிலே ஆறுமுகப் பெருமான், சண்முகப் பெருமான். அதே போல இங்கே பெருமாட்டி இந்த சிம்ம வாகனத்திலே